வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துல இருந்து அர்ஜுன் பேசுறேன். அந்த பக்கத்துல இருந்து யார் பாக்குறீங்கிறத வந்து மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 30. இன்னைக்கு வந்துட்டு வீடியோ வராதுன்னு தான் நினைச்சேன். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை இப்போதான் கையில் எடுத்தேன். எடுத்த உடனே பார்த்தது என்னன்னா நெக்ஸ்ட் சாப்டர் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு கமெண்ட்டுக்காக தான் இன்னைக்கான வீடியோ வந்துட்டு நீங்க பார்த்துக்கிட்டீங்க ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல என்ன கட்டுறாங்கன்னா நம்மளோட குண்டு ஹீரோ இருக்கான் இல்லையா. அவன் அவன் ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை செய்வான் இல்லையா, அதாவது ஷாப்பிங் மால்ல. அந்த கடையை தான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க. ஏன்னா போன சாப்டர்ல வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து காட்டுறாங்க. அந்த காண்டிப்பட்ட ஸ்பீக் பண்றேன் மண்டே இருக்கான் இல்லையா. போன வாட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டி இருப்பான். அதோட கட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ சொல்லுடா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டிருப்பான் ஸ்பீக் மண்டே. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒரு மாதிரி கனவு உலகத்துல போயிடுவான். என்ன அப்படின்னா யூவி வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ வந்துட்டு அழகா இருக்கா, ரொம்பவே ரிச்சா இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி குண்டான பசங்களை பார்த்தா வந்துட்டு ரொம்ப இலகன மனசு, மற்றவங்கள மாதிரி கிண்டல் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூவியை பத்தி நிறைய வந்துட்டு கற்பனை கோட்டெல்லாம் கட்டுறாப்புல. அப்படி கட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு சடனா யூவியை பார்த்தா பாக்குறான் போல, குண்டு போய் கண்ணாலே கற்பழிச்சிருவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்ட உடனே என்னது இதுவா, இது ஒண்ணு என்னோட ஈவிச்செல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசுல நினைச்சுக்கிறான். நம்ம ஸ்பைக் மண்டியும் ஒரு கேள்வி கேட்பான் இல்லையா, அதை சொல்லுடான்ட்டு இவன் கனவுலகத்துல போயிருப்பான். எதுவுமே சொல்லாதனால ஸ்பைக் மண்டியா நம்ம ஹீரோவை ஒரு அடி அடிக்கலாம், அதாவது அறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறைய வருவான். அப்படி அறைய வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கே தெரியாம வந்துட்டு அதை டார்ச் பண்ணிடுவான். டார்ச் பண்ண உடனே யூஏக்கும் ஸ்பைக் மண்டியனுக்கும் செம்ம ஷாக்கு. என்னப்பா இது, உன்னோட ஒரு பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா டார்ச் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. நம்ம தலைவனும் வந்துட்டு நான் என்ன கனவுலகத்துல இருக்கேனா, அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கனவுல இருக்கும்போது இவனுக்கு ஒரே எம்பாரசிங்கா போயிடுச்சு. ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சுல்ல. அதனாட்டி அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். ஆஹா இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பதான் ஹீரோ வந்துட்டு கனவுல இருந்தே முழிக்கிறான். முழிக்கும் போது நம்ம ஸ்பைக் பண்ணியா இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பஞ்ச் வந்துட்டு மூஞ்சி நேரம் அப்படி பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் பண்றது ரெடி ஆகுறான். அப்படி ரெடி ஆகும் போது வேகமா வந்துட்டு பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேக்குது. இவன் யாரான்னு பாத்தீங்கன்னா அனிமி பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த குளோன்பாடி ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனோட ஸ்கூல்ல வந்துட்டு கிளாஸ்மேட்டா இருந்திருப்பான். யூவியும் வந்துட்டு இவனோட கிளாஸ்மேட்டு. இவனை பார்த்த உடனே நம்ம யூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. ஏன் அப்படின்னா இவன் வந்துட்டு யூவியோட கிளாஸ்மேட் இல்லையா. அப்பதான் சொல்றாங்க இவனோட பேர் வந்து ஜாக்கு போல, இவன் வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு யூவி வந்து சொல்றான். சொல்லும்போது அதுக்கு என்ன, நான் அவனையும் ஒரு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக் மண்டியா ரெடி ஆகுறான். ரெடி ஆகும் போது ஜாக் இருக்கான் இல்லையா, அப்பதான் வந்துட்டு நோட்டீஸ் பண்றான் என்ன அப்படின்னா குண்டா இங்க ஒருத்தன் இருக்கான் இல்லையா, இவன மாதிரி ஆளுங்களை தான் வந்துட்டு நம்ம ஜாக் வந்துட்டு நிறைய போட்டு பொழந்து கட்டியிருப்பாப்புல. ஆனா இப்ப அவனுக்கே சப்போர்ட் பண்ண வரான் இல்லையா. அதை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்படி ஷாக் ஆகிட்டு அதையும் வந்துட்டு யோசிச்சு பாக்குறான், இவன் வந்துட்டு நிறைய வாட்டி அவன் வந்து பிரட்டி பிரட்டி எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அதை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணி பாக்குறாப்புல. அப்படி நம்ம இவன் ஜாக்கை காட்டுறாங்க. ஜாக் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு தயக்கத்தோட நிக்கிறான். நின்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், அதாவது வந்துட்டு யூவியை பத்திட்டு இவன் என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறான். இப்படி கேட்கும் போது நம்ம சோராபுட்டி ஹீரோவுக்கா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போரே போயிட்டு இருக்கு. போர்ல கண்ணு தண்ணெல்லாம் கலங்குது. ஆமா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தௌலத்தா வரும்போது நம்ம ஜாக் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு அவன் கையில ஒரு பவுச் வச்சிருக்கான் பாருங்க, அதாவது பர்ஸு. அதான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிடுறான். நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த பர்ஸ் இந்த பேட்டர்னு, ஓஹோ இப்பதான் புரியுது, நீ வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு தான், ஆனா நீ வந்துட்டு அவளுக்கு செகண்டரி பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். சொல்லும்போது தலைமுக்கம் ஒன்றும் புரியல. பாய் ஃப்ரெண்ட்ல என்னடா செகண்டரி பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கும்போது நம்ம யூவி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா.
ஷாக் ஆயிட்டு இவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, பேபி அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான முட்டா பசங்க, என் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அப்படிதான், அவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணாடி போட்ட ஸ்பைக் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் இரு பேபி, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூவியை வந்துட்டு தடுக்கான். ஏய் தம்பி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு புள்ளிங்க ஸ்டைல்ல மிரட்டும் போது நம்ம ஜோயின்னு சொல்றான். அதாவது ஜாக்கு சொல்றான் என்ன அப்படின்னா, நீ வச்சிருக்க பவுச்சு அதை வந்துட்டு என் கிளாஸ்லயே அழகான ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்துட்டு யூவி வந்துட்டு வாங்கி கொடுத்தது. ஆனா அவன் வந்துட்டு யூவி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். அந்த பர்சன் தான் வந்துட்டு வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். ஏன் ஈவன் நீ போட்டுக்கிற பேண்ட் மாதிரி கூட ஒன்னும் அவன்கிட்ட வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணான். ஸோ மேபி இந்த பேண்ட் அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கா கண்ணு கலங்குது. எனக்கு வாங்கினதெல்லாம் இன்னொருத்தட்ட கொடுத்துருக்கேடி, அடிப்படுபாவி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துதான் செம்மையா அழுகுறான். அதே மாதிரி நம்ம ஜாக்குக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுங்கிறதையும் சொல்றான். என்ன அப்படின்னா, அதாவது யூவி இந்த மாதிரி சொல்லுவா இல்லையா பர்சு கொடுக்கும்போது, ஸோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோ, அதாவது குளோன் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு பக்கத்து சீட்ல தான் உட்காந்துருப்பான். இது அனிமே பத்தி தான் தெரியும். ஸோ பக்கத்து சீட்ல இருக்கிறவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்பைக் மண்ணையனுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணா நம்ம ஒரு பொண்ணு வந்துட்டு நம்மள யூஸ் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. யூஏ வந்துட்டு ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கும் போது மூஞ்சில வந்துட்டு ஒரு பெரிய பஞ்ச் வந்து என்ன பண்ணிடுறான். அதாவது இந்த ஸ்பைக் பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான். ஸோ என்னையே ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த நம்ம ஃபேட் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு செம்ம ஷாக்காக, ஆகா இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தெரிஞ்சதை சொல்லிடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் வந்துட்டு கவலைப்படுறாப்புல. ஸோ அப்புறம் நம்ம இவன் காலையில் ஸ்பீக் பண்ணியேன், அவன் வந்துட்டு மூஞ்சில பஞ்ச் பண்ணதோட நிறுத்தாம எட்டி வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக உதச்சிடறான். உதச்சது மட்டும் இல்லாம அவன் தலையில வந்துட்டு காலை வச்சு ஒரு மாதிரி நசுக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ எந்த அளவுக்கு கோபம் இருக்கும். ஸோ இதுக்கு அதாவது இந்த சீனை பார்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம ஹீரோவா, அதாவது இங்க பாருங்க, இது வந்துட்டு ஓனர் வர டைம், அதனாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜாக் ப்ளீஸ் நெய்லு வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். சொல்லும்போது நம்ம ஜாக் இருந்துட்டு கண்டிப்பா இந்த ட்ராஸ் எல்லாம் நான் தொட மாட்டேன், எதா இருந்தாலும் அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் மூஞ்சி பார்க்கணுமே, ச்சே வேற லெவல்ல இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ரெண்டு பேருமே கண்டுக்கல போல, அவளா ஒரு மாதிரி கிடக்குறாங்க, அடிக்கல கதி கலங்கி கிடக்குறா. நம்ம ஜாக்குக்கும் பார்த்துட்டு நீ தொட்டம் ஆட்டம் முடிஞ்சதுரியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கா நம்ம கனவு கண்ணி இப்படியே கள்ளக்காதலோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுமே புதுசா, அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இன்னமும் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சவொடனே லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிட்டு இருக்கு பாரு. ஸோ அதில் அந்த கங்காம் லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த 1000 பலூன்லாம் முன்ன சென்ட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு இப்போ வெறும் 100 பலூன் தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கான், 100 சென்ட் பண்றான். ஸோ ஏன் அப்படின்னா ஏன்னு தெரியும், காசு கொஞ்சம் போல. ஸோ இப்போ வந்துட்டு அவனை காட்டுறாங்க இந்த மாதிரி மவுஸ்லாம் வச்சுட்டு தலையிட்டு இருக்காப்புல லைவ்ல. ஸோ என்ன பண்ணா, ஸோ அவன் வந்துட்டு சொல்றான், ஓ சோயி என் கனவு கண்ணி நீ தாண்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவன் கையை பாருங்க எங்க இருக்குன்னு லைவை பார்த்துட்டு பண்ணக்கூடாத செயல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாயசம் முடிச்சு பண்ணிருக்கீங்க, அவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு. ஸோ அவன் ரூமை காட்டுறாங்க, நிறைய குப்பையா கிடக்கு, ஒரு மாதிரி தண்ணி தான் இருக்கான் போல, சாப்பிட்டு அப்படியே அங்கேயே போறது, குப்பையெல்லாம் அங்கேயே போடுறது, அந்த குப்பையிலேயே வாழ்றது, அந்த மாதிரி தான் இருக்கான் போல. ஆனா லைவ்ல கேட்டா நான் வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையா அடிச்சு விடுறாப்புல. மத்தவங்களும் வந்து பார்த்தோன்னா, ஓ அப்படியா, ஒரு நல்ல பிசினஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு அதெல்லாம் சொல்றாங்க, அதை சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியாது இல்லையா, ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படியே அவங்க ரூம்ல வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கேமரா திருப்பணும் அப்படின்னா அவங்க அப்பா கிடக்குறாரு. யாரும் இந்த கங்கா கங்கா லேண்ட்லார்ட் இருக்கும் இல்லையா, அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடக்குறாரு. ஸோ அப்புறம் அந்த குப்பையில வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க, அவருக்கு வந்துட்டு சாவு வந்துட்டு நெருங்கிட்டு இருக்கு, டாக்டரை பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ அப்படியே பார்த்தோம்னா இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழையிறான், பேபி ஹேண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு 300 சென்ட் பண்றான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம லார்டுக்கு என்ன ஆகுது, லேண்ட் லார்டுக்கு கண்டிப்பா என் சோய் என்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரப் பண்ணுவா, மற்றவங்களும் சேரப் பண்ண மாட்டா, என்னை மறக்க மாட்டா என் செல்லக்குட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரேக்கிட்டு இருக்கும் போது
ஒரு சைடு வந்துட்டு அவனோட அக்கௌண்ட் புக், அதாவது பேங்க் புக் இருக்கு இல்லையோ, அதை வந்துட்டு காமிக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு, அதாவது அவன் டெபிட் அதெல்லாம் காமிக்கல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த ஜோயி பொண்ணுகிட்ட இருந்துகிட்டு கங்கம் லேண்ட்லார்டு தான் பார்த்துட்டு, நீங்க ஆசம் சூப்பர் தேங்க்யூ ஃபார் 2000 பலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சேர் பண்றா. அப்படி சேர் பண்ணும்போது லேண்ட்லார்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து இன்னும் காசு அனுப்பணும்னு ஆசை தான். ஆனா என்கிட்ட இன்னைக்கு காசு இல்லை, நாளைக்கு கண்டிப்பா காசு கொண்டு வந்து உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவங்க அப்பனை பார்த்தா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கேரி. ஸோ அவரை டேக்கப் பண்ணாம இவன் ஒழுங்கா வளராம ஏதோ ஒரு பொண்ணு லைவ்ல அது பாட்டும் காட்டுதுன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் அங்கே செலவு பண்ணிட்டு இருக்கான். அவனை பெற்ற அப்பனை கூட பார்க்காம. என்ன மாதிரி பொழப்ப பாத்தீங்களா கைஸ்? பெண்களை நம்பவே கூடாது. இந்த எபிசோட்ல மொத்தமா 2 பெண்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப 2வதா சொன்ன பெண் வந்துட்டு இப்பதான் அதாவது சைக்கோதானத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ போக போக இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ அதாவது முன்ன வந்துட்டு ஈவி அப்படின்னு ஒரு பொண்ணு அடி வாங்கினது இல்லையா, அந்த ஈவி பொண்ணு இருக்கு இல்லையா, அது அடி வாங்கினதில்ல. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத ஒரு கிரீன் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டு கமெண்ட்ல வந்துட்டு தெரிவிங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எனக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வீடியோ போகணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றத விட டைம் சுத்தமா இல்லை. நான் இப்பதான் வந்துட்டு மொபைல் எடுத்து பார்த்தேன். ஸோ ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட் என் மனசை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சு. ஸோ இந்த வீடியோல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வேற வழி இல்லை. ஸோ அதனாட்டி வந்து யாராவது ஒருத்தராவது வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி ஒரு கமெண்ட் போட்டு போனீங்கன்னா அதுதான் எனக்கு மோட்டிவேஷன். ஏன்னா என் சேனல் இன்னும் மானிட்டேஷன் கூட ஆகலை. மானிட்டேஷன் ஆகி மணி வந்தால் கூட அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்கள் கமெண்ட் என்னோட மோட்டிவேஷன். ஸோ கீப் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.